வணக்கம். இன்றைய காலை ஜெம் முக்கிய நிகழ்வுகள். விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி, முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். அவரது இல்லத்திற்கு சென்ற ஸ்டாலின், விஜயகாந்த் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை. பசிப்பிணி தீர்த்த பொன்மன வள்ளல் விஜயகாந்த், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உருக்கம். சென்னை கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் உடலுக்கு தலைவர்கள், பிரபலங்கள் அஞ்சலி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஏ.சி. சண்முகம் மற்றும் சசிகலா உள்ளிட்ட பலர் நேரில் இரங்கல். திரையுலகினரும் கேப்டனுக்கு அஞ்சலி. எஸ்.பி. முத்துராமன், ஏ.ஆர். முருகதாஸ், கவுண்டமணி, மன்சூர் அலிகான், ஆனந்த்ராஜ், கவிஞர் வைரமுத்து உட்பட பலர் கண்ணீர் மல்க இரங்கல். எங்களை விட்டு போயிட்டியே, அன்பும் மதிப்பும் மரியாதையும் நெருங்கிய உறவுமாக கதறி எழுத தொண்டர்கள். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு வசதியாக விஜயகாந்த் உடல் தீவுத்திடலில் வைப்பு. வாகனங்கள் செல்ல தடை விதிப்பு. இன்று காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை தீவுத்திடலில் விஜயகாந்திற்கு அஞ்சலி. தேமுதிக கட்சி தலைமை ஏற்பாடு. சென்னை போலீஸ் கமிஷன் சதி பிரதோர் ஆய்வு. பொதுமக்களின் அஞ்சலிக்காக விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு தீவிரம். கேப்டனின் உடல் 1 மணிக்கு தீவுத்திடலில் இருந்து இறுதி ஊர்வலம். பூந்தமல்லி சாலை வழியாக கோயம்பேடு கட்சி அலுவலகம் செல்கிறது. இன்று மாலை 4:45 மணிக்கு அடக்கம் செய்வதாக தகவல். பூந்தமல்லி அருகே புதிதாக கட்டப்பட்ட வீட்டில் குடியேறாமலேயே விஜயகாந்த் காலமானார். கடந்த 10 ஆண்டுகளாக விஜயகாந்த் வசிக்க வேண்டும் என தீவிர முயற்சி நிறைவேறாமல் போனது. விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சினிமாவில் தூக்கிவிட்ட விஜயகாந்தை மறக்காத விஜய், நேரில் அஞ்சலி செலுத்தி பிரேமலதா விஜயகாந்திற்கு ஆறுதல். நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களில் இருந்து பயனற்ற பொருட்களை விற்றதால் அரசுக்கு ரூபாய் 1163 கோடி வருவாய், மத்திய அரசு தகவல். மத்திய அமைச்சர் பெயரில் வைக்கப்பட்ட பெயர் பலகை அகற்றம். ராமநாதபுரம் அருகே லாந்தை கிராம சாலைக்கு நிர்மலா சீதாராமன் சாலை என்ற பெயர் வைத்த அடுத்த நாளே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தென் மாவட்டங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று முதல் நிவாரணத் தொகை. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் உள்ள குடும்பங்களுக்கு 6000 ரூபாயும், தென்காசி, கன்னியாகுமரியில் உள்ள குடும்பங்களுக்கு 1000 ரூபாயும் வழங்க அரசு உத்தரவு. ஜனவரி 1 விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டா ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் ஏவல். டெல்லியில் அடுத்த மாதம் குடியரசு தின அணிவகுப்பு. மாநில அரசுகளின் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி நிராகரிப்பு. மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என ஆம் ஆத்மி கொந்தளிப்பு. ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளும் விவகாரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள் பெரும் குழப்பம். மாறுபட்ட கருத்துகளும் நிலவுவதால் தேசிய அரசியலில் பரபரப்பு. இந்தியா கூட்டணி கட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். காங்கிரஸ் MP ராகுல் மீண்டும் உறுதி. அயோத்தி விமான நிலையம் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் என பெயர் மாற்றம். உத்தரப்பிரதேச மாநில அரசு உத்தரவு. இத்துடன் இன்றைய காலை ஜெம் முக்கிய நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.